வணக்கம் ஆனந்தி. அதாவது சென்னை விமான நிலையத்திலிருந்து மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் செல்லும் ஏர் ஏசியா பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. இந்த விமானத்தில் 182 பயணிகள், 8 விமான ஊழியர்கள், மொத்தம் 190 பேர் இருந்தனர். விமானம் ஓடுபாதையில் ஓடி வானில் பறக்க தொடங்கியது. அப்போது விமானத்தின் முன்பகுதியில் பறவை ஒன்று மோதி இன்ஜின் பகுதிக்குள் புகுந்து கொண்டது. இதையடுத்து பரபரப்படைந்த விமானி உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அவசரமாக தகவல் கொடுத்துவிட்டு விமானத்தை மேற்கொண்டு வானில் பறப்பதற்கு இயக்காமல் சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கிறார். அதன் பின்பு அந்த விமான நிலையத்தில் ஒதுக்குப்புறமாக விமானங்கள் நிற்கும் பகுதியில் தடம் எண் 95 கொண்டு சென்று நிறுத்தப்பட்டனர். அதன் பின்பு விமான பொறியாளர்கள் குழுவினர் விமானத்தை ஆய்வு செய்தனர். அப்போது விமானத்தில் இயந்திரங்கள் பறவை மோதியதால் சேதமடைந்ததால் அதை பழுது பார்க்க சீரமைக்கும் முன்பு விமானத்தை இயக்க முடியாது என்று தெரிய வந்தது. இதையடுத்து விமானத்தில் இருந்த 182 பயணிகளும் விமானத்தில் இருந்து கீழே இறக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் சொகுசு பேருந்துகளில் ஏற்றப்பட்டு சென்னை நகரில் உள்ள பல்வேறு ஹோட்டல்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பறவை மோதியதால் பழுதடைந்த விமானத்தை பழுது பார்க்கும் பணிகள் நடந்து வருகிறது. அப்பணிகள் இன்று மாலைதான் முடிவடையும் என்று கூறப்படுகிறது. எனவே இந்த விமானம் இன்று மாலை 4:30 மணி அளவில் சென்னையிலிருந்து கோலாலம்பூர் செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கோலாலம்பூர் செல்ல இருந்த 182 பயணிகள் சென்னையில் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இதற்கிடையே சென்னையில் விமான நிலையத்தில் 190 பேருடன் புறப்பட்டு சென்ற விமானத்தின் மீது பறவை மோதி விமானம் சேதமடைந்து அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கியதால் சென்னை விமானத்தில் நடக்க இருந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டு இதனால் இருந்த 190 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தும்படி டெல்லியில் உள்ள விமான பாதுகாப்பு துறையான டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் எனப்படும் TGCA அமைப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி.